குருவே சரணம். குருவே துணை. ஓம் ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை எம்பின் இளம்பிறை போலும் எய்தினை நந்தி மகன்தனை ஞானக் கொழுந்தினை உந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே. இன்றைய பஞ்சாங்கம் மற்றும் இன்றைய ராசி பலன்கள் பற்றி சிந்திப்போம். தமிழ் தேதி குரோதி வருடம் புரட்டாசி மாதம் 4ஆம் நாள், ஆங்கில தேதி 20 செப்டம்பர் 2024. வெள்ளி வாரம், திருதியை திதி, அஸ்வினி நட்சத்திரம், துருவம் யோகம், வணிசை கரணம். கேது பகவான் மூலம் நட்சத்திரத்தில் யோகியாகவும், ராகு பகவான் திருவாதிரை நட்சத்திரத்தில் அவயோகியாகவும் வருகிறார். இன்றைய அமிர்தாதி யோகமாக அமிர்த யோகமும், இன்றைய நாள் சமநோக்கு நாளாகவும், இன்றைய பட்சி மயிலாகவும், இன்றைய ராசி மேஷராசியாகவும் இருக்கிறது. இன்றைய திதி சூன்ய ராசிகளாக சிம்ம ராசி மற்றும் மகர ராசி. இன்றைய ராகு கால நேரம் 10:35 AM முதல் 12:06 PM வரை. இன்றைய யமகண்டம் நேரம் 3:08 PM முதல் 4:39 PM வரை. இன்றைய குளிகை நேரம் 7:32 AM முதல் 9:03 AM வரை. இன்றைய வாரசூலை மேற்கு, பரிகாரம் வெள்ளம். இன்றைய சந்திரா அஷ்டம ராசியாக கன்னிராசி வருகிறது. நாம் அடுத்து இன்றைய நாளில் கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களை அடிப்படையாக வைத்து சந்திரனை மையப்படுத்தி பொதுவாக 12 ராசிகளுக்கும் பலன் பார்க்க போகிறோம். முதல் ராசியாக உலகெங்கிலும் வாழும் மேஷராசிக்கார அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு அவசரமான நாளாகவும், உத்வேகமான நாளாகவும், விவேகம் நிறைந்த நாளாகவும், தெளிவு கிடைக்கக்கூடிய நாளாகவும், சில குழப்பங்களுக்கு சில முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய நாளாகவும், பணம் காசு கொடுக்கல் வாங்கல் பொருளாதாரம் சம்பந்தப்பட்டு இன்று ஒரு நடுநிலையான மனநிலையையும் சூழ்நிலையையும் அனுபவிப்பீர்கள். இன்றைய நாளில் நீங்கள் மனநிறைவாக இருக்க தியானம் செய்வது, மனதை ஒருநிலைப்படுத்திக் கொள்வது, நேரம் நிர்வாகத்தில் நீங்கள் கவனம் செலுத்துவது நல்லது. அடுத்து உலகெங்கிலும் வாழும் ரிஷபராசிக்கார அன்பர்களே, உங்களுடைய ராசிப்படி இன்றைய நாள் தெளிவு கிடைக்கக்கூடிய நாளாகவும், இன்றைய நாள் முதல் வாழ்க்கையின் சில அங்கங்களாக இருக்கக்கூடிய வேலை சம்பந்தமாக இருந்த குழப்பங்களுக்கும், வேலை எதிர்பார்த்து கொண்டிருந்த பல ரிஷபராசிக்கார அன்பர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உருவாகும். பெரிய நிறுவனங்களில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கும் சரி, அல்லது கலைத்துறையில் இருக்கக்கூடிய பிரபலங்களுக்கும் சரி, உங்களுடைய கடுமையான உழைப்புக்கான அங்கீகாரம் கிடைக்கப் போகிறது. ரிஷபராசிக்கார அன்பர்களின் உழைப்பை பற்றி அவர்களை தவிர மற்ற யார்களுக்கும் தெரியாது. இன்றைய நாள் ரிஷபராசிக்கார அன்பர்களுக்கு தனித்தன்மையான நாள். ரிஷபம் வெல்லும். உலகெங்கிலும் வாழும் மிதுன ராசிக்கார அன்பர்களே, இன்றைய நாளில் நீங்கள் போட்டி போட தயாராக இருங்கள். உங்களை அசிங்கப்படுத்தியவர்கள் மற்றும் அவமானப்படுத்தியவர்கள், உங்களை ஏளனமாக நினைத்தவர்கள் மத்தியில் நீங்கள் வாழ்ந்து காட்டுவீர்கள் என்பதை நாம் உறுதியாக சொல்லலாம். குடுக்கல் வாங்கல் மற்றும் குறை கூறுபவர்கள் சம்பந்தமான சில யோசனைகள், சிந்தனைகள் அவ்வப்போது உங்களுக்கு தோன்றி மறையும். மிதுனம் தான் இருக்கின்ற இடத்திற்கு தகுந்தாற்போல், தான் செய்கின்ற வேலைக்கு தகுந்தாற்போல் தன்னை மாற்றிக்கொண்டு அந்த இடத்தில் நீங்கள் சர்வே பண்ணக்கூடிய ஆற்றல் நிறைந்தவர்கள். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு பாடமான நாளாகவும், இன்றைய நாள் முதல் உங்களுக்கு புதிய அனுபவங்களும் கிடைக்கும் அருமையான நாளாக அமைகிறது. உலகெங்கிலும் வாழும் கடகராசிக்கார அன்பர்களே, நீங்கள் ஒரு தாயன்போடு பழகினாலும் சில உறவினர்கள் மற்றும் நண்பர்கள், உடனிருப்பவர்களே உங்களை எடை போட்டு பார்ப்பார்கள். உங்களுடைய அனுபவமே அதை உணர்த்தும். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு களம் காணக்கூடிய நாளாகவும், சில புதிய முயற்சிகளை தெளிவாக எடுக்க வேண்டும் என்ற பின் யோசனையும் அதிகமாக வரும். நீங்கள் சாதிக்க பிறந்தவர்கள், கலைத்துறையில் இருக்கின்ற அனைத்து பிரபலங்களும் மற்றும் தன்னுடைய தகுதிக்கு மீறிய துறையில் இறங்கி அந்த துறையில் சாதித்து இருக்கக்கூடிய
பெரும்பாலான நண்பர்கள் இன்று கடகராசியில் இருக்கக்கூடியவர்கள் உங்களுடைய குழப்பங்களுக்கு தீர்வுகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. சிம்ம ராசிக்கார அன்பர்களே, யார் எதை சொன்னாலும் யாருடைய விருப்பத்திற்கும் நீங்கள் செவி சாய்க்காமல் இருந்தாலே போதும். உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் பற்றி பிறர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்கள் மனதளவில் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பது சிறந்தது. எதிர்காலத்தை பற்றியோ அல்லது சேமிப்பை பற்றியோ உங்களுக்கு கொஞ்சம் கவனம் குறைவாக இருக்கிறது. மேலும் இந்த புரட்டாசி மாத பலன் மற்றும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் சிம்மராசிக்கார அன்பர்களுக்கு பல புதிய யோசனைகளும் பணப்புழக்கத்திற்கான சிந்தனைகளும் புதிய மனிதர்களை நீங்கள் ஆக்கப்பூர்வமாக தெரிந்து கொள்ளக்கூடிய சில சந்தர்ப்ப சூழ்நிலைகளும் அமையும். சிம்மராசிக்கு இந்த நாள் ஒரு இனிய நாளாகவும் அனுபவங்கள் வரக்கூடிய நாளாகவும் அமைகிறது. உலகெங்கிலும் வாழும் கன்னிராசிக்கார அன்பர்களே, இன்றைய நாளில் உங்களுக்கு தெளிவும் மேன்மையும் புதிய சிந்தனைகளும் ஆசைகள் கட்டுக்கடங்காத ஆசைகளும் ஏதோ புதியதாக பிறந்ததைப் போலவும் நீங்கள் உணர்வீர்கள். இன்றைய நாள் முதல் உங்கள் இளமை மறுபடியும் புத்துணர்ச்சி அடையும். நீங்கள் வெகு நாளாக எதிர்பார்த்து கொண்டிருந்த உங்கள் உடல்நலம் சம்பந்தமான சில புதிய மாற்றங்கள் ஏற்படும். அன்பும் அரவணைப்பும் புதிய கோணங்களிலிருந்து கிடைக்கும். நீங்கள் பார்க்கின்ற அனைவரும் அழகாக தெரிவார்கள். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகவும் இந்த நாள் உங்களுக்கு ஒரு வசந்தத்தின் வளர்ச்சி நாளாகவும் அமைகிறது. உலகெங்கிலும் வாழும் துலாம் ராசிக்கார அன்பர்களே, இன்றைய நாளில் உங்களுடைய கடுமையான உழைப்பு, உங்களுடைய கவலைகளின் தேக்கம் அனைத்திற்கும் ஒரு தெளிவும் ஒரு பெருமூச்சும் கிடைக்கக்கூடிய நாளாக அமையும். தனக்குத்தானே உங்களை தட்டி கொண்டு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். ஒரு ஆணுக்கு நிகராக உழைத்து கொண்டிருக்கும் நிறைய பெண்கள் இந்த ராசியில் இருக்கிறார்கள். உங்களுடைய கஷ்டங்களுக்கு, உங்களுடைய தோல்விகள் மற்றும் உங்களுடைய பயம் பதட்டங்களுக்கு இந்த நாள் ஒரு புதிய உத்வேகத்தையும் புதிய ஐடியாக்களையும் கொடுக்கும். இந்த நாள் துலாம் ராசிக்கார அன்பர்களுக்கு புதிய பாதையை காட்டும் நாளாக அமைகிறது. உலகெங்கிலும் வாழும் விருச்சிக ராசிக்கார அன்பர்களே, இன்றைய நாளில் நீங்கள் எதிர்பாராத புதிய மாற்றங்களுக்கான நாளாகவும் உடல் ரீதியாக இருந்த உபாதைகளுக்கு ஒரு தீர்வும் வலி வேதனைகளுக்கு ஒரு லேசான மனப்பக்குவமும் புதிய நண்பர்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் அமைகிறது. விருச்சிக ராசி பொறுத்தவரையில் உங்களுடைய கஷ்டம் உங்களை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. மற்றவர்களின் பார்வையில் நீங்கள் ஏவலாக்கப்படுவீர்கள். இருந்தாலும் இந்த நாள் உங்களுக்கு நிறைய முன்னேற்றத்திற்கான வழியையும் பின் யோசனையையும் உங்களுக்கு தெளிவுபடுத்தி கொடுக்கும். வேலை செய்கின்ற இடத்தில் உங்களுக்கு வேலையை முடிப்பதற்கான ஒரு சில நுணுக்கங்களும் மேலதிகாரிகளின் ஆதரவும் ஒரு தன்னம்பிக்கையும் புதிதாக பிறக்கக்கூடிய யோகம் நிறைந்த நாளாக அமைகிறது. உலகெங்கிலும் வாழும் தனுசு ராசிக்கார அன்பர்களே, உங்களால் முடியாதது எதுவும் இல்லை. எதையும் உருவாக்கும் வல்லமை படைத்தது இந்த தனுசு ராசி. ஆனால் உங்கள் எண்ணத்தில் இருக்கக்கூடிய ஆக்கம் செயலில் குறைகிறது. இது போன்ற நிறைய தருணங்களை நீங்கள் கடந்து வருவீர்கள். ஆனால் இந்த நாள் உங்களுக்கு மிகப்பெரிய வியப்பூட்டும் நாளாகவும் விண்ணில் பறக்கக்கூடிய சக்தி வரும். அந்த அளவிற்கு பார்த்திங்கன்னா புதிய ஒரு புத்துணர்ச்சிகளும் புதிய ஐடியாக்களும் வெளிவரக்கூடிய நிறைய புதிய முயற்சிகளும் ஈடுபடுவீர்கள். வேலை செய்யக்கூடியவர்கள், நிறுவனத்தில் இருக்கக்கூடியவர்கள், அதாவது பணி சுமையிலிருந்து நீங்கள் இன்று லேசான மனநிலையை உணர்வீர்கள். உறவு முறைகளில் நல்ல மாற்றமும் இணக்கமும் கிடைக்கும். பொருளாதார ரீதியாக அதிர்ஷ்டம் மற்றும் ஒன்றை இரண்டாக்கக்கூடிய சேமிப்பு திட்டம் போன்றவை இன்று உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்கு தெளிவு. உலகெங்கிலும் வாழும் மகர ராசிக்கார அன்பர்களே, நீங்கள் பிளான் செய்வதைப் போல நிறைய விஷயங்கள் பிளானை எக்ஸிக்யூட் செய்வதில்லை. அதாவது நோக்கம் மட்டுமே வைத்துக்கொண்டு நோக்கத்திற்கான முயற்சியை எடுக்க முடியாத சூழ்நிலையை அதிகமாக அனுபவித்து கொண்டிருக்கிறீர்கள். இன்றைய நாள் உங்களுக்கு நிறைய குறிக்கோள்களை உங்களுள் புகட்டும். அதுபோல நிறைய உங்களுக்கு நேரம் போதாத இருந்த சூழ்நிலைகள் சம்பந்தமாக வைத்திருந்த வேலையை நீங்கள் இன்று தொடுவீர்கள். நிறைய நபர்களின் உண்மை முகத்தையும் கடந்து வந்த பாதையின் சிந்தனைகளையும் உழைப்புக்கும் முன்னேற்றத்திற்கும் நீங்கள் செலவிட்ட அனைத்து விஷயமும் இன்று உங்களுக்கு கைகூடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது.
பொருளாதார ரீதியாக இன்று நீங்கள் அதிக பணம் காசு புழங்கக்கூடிய வாய்ப்பை பெறுகிறீர்கள். இந்த நாள் உங்களுக்கு செல்வ நிலையை உயர்த்தக்கூடிய நாளாக அமைகிறது. உலகெங்கிலும் வாழும் கும்பராசிக்கார அன்பர்களே, உங்களுக்கு நிகர் நீங்களேதான். எவ்வளவுதான் சகிப்புத்தன்மையோடு வாழ்வது, எவ்வளவு கஷ்டங்களை தான் கடப்பது என்று நீங்கள் நிறைய சோதனைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறீர்கள். இருந்தாலும் இந்த புரட்டாசி மாதம் உங்களுக்கு நிறைய வழிகளை காட்டும், நிறைய நபர்களை தொடர்புபடுத்தும், நிறைய மாற்றங்களுக்கான ஒரு சில சிந்தனைகளை ஏற்படுத்தும். இருந்தாலும் இந்த மகாலிபட்சத்தில் இருக்கக்கூடிய புரட்டாசி மாத 4ஆம் நாளானது உங்களுக்கு ஒரு பெரிய பேரின்பமும் நிறைய புதிய முயற்சிகளுக்கான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்கள் தாராளமாக பயப்படாமல் எந்த ஒரு விஷயத்தை செய்யக்கூடிய ஆக்கம் இருந்தாலும், எண்ணங்கள் இருந்தாலும் அதை தாராளமாக இந்த நாளில் தொடலாம். வாழ்த்துக்கள். உலகெங்கிலும் வாழும் மீனராசிக்கார அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு லாபகரமான நாளாக அமைகிறது. நீங்கள் எப்போதும் சுயநலத்தை விட பொது நலத்திலும் மற்றவர்களுக்காகவும் உழைக்கக்கூடிய நபர்களாக வாழ்ந்து வருகிறீர்கள். குறிப்பாக தனக்கு மிஞ்சியதுதான் தர்மம் என்ற எண்ணத்தை நீங்கள் கையில் கொள்ள வேண்டும். அதுபோல ஒரு சில விஷயங்களை சரி செய்ய வேண்டும், இவற்றை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்ற நிறைய எண்ணங்கள் செயல்படுத்தாமல் இருப்பதாக காட்டுகிறது. நீங்கள் முயற்சி செய்தால் மட்டுமே போதும், உங்களுக்கான அனைத்து கதவுகளும் திறக்கும். இன்றைய நாள் மீனராசிக்கார அன்பர்களுக்கு வாய்ப்புகள் நிறைந்த நாளாக அமைகிறது. வாழ்க வளமுடன். மேலும் நாளைய நாள் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலனில் சந்திப்போம்.